முதல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள். இப்போ பார்க்க போகிறது யூபிஎஸ்சிக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அவங்க தான் வந்து வேர்ல்ட்லேயே டஃபஸ்ட் எக்ஸாம் இருக்குல்ல, சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்ஸ் ஃபார் இந்தியா, அதை கண்டக்ட் பண்ணுறவங்க. இது எப்படி உருவானுச்சு, அது அதோட ரோல் என்ன, அதில் ஃபஸ்ட்டு யார், அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு உமன் சேர்மன் யார், இப்போ இருக்கிற சேர்மன் யார், அதுக்கப்புறம் வந்து யூபிஎஸ்சியோட ரோல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸு, அவங்க எந்தெந்த எக்ஸாமு கண்டக்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் பார்க்க போகிறோம். யூபிஎஸ்சின்றது 26 ஜனவரி 1950 தான் அது வந்து யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனாக உருவாக்கப்பட்டது. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருந்துச்சு. 1923 பார்த்திங்கன்னா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து உருவானுச்சு. அது யார் பரிந்துரை அடிப்படையில் பார்த்திங்கன்னா சர் ராஸ் பார்க்குன்னு சொல்லி ஒருத்தர், அவர் தான் வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை ரெக்கமெண்ட் பண்ணார். 1926 பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் உருவாக்குனாங்க. அப்போ வந்து அதுக்கு பேர் ஃபெடரல் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்றது தான் 26 ஜனவரி 1950 வந்துச்சு. அதோட ஃபஸ்ட்டு சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் ஒரு நான் இண்டியன் வந்து சேர்மனாக இருந்தார். அவர் பேர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சேர்மன் ஆஃப் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் வந்து லார்ட் லீ ஃபர்ஹாம், அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு சேர்மன் ஆஃப் யூபிஎஸ்சி. அதே டைமில் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஃபஸ்ட்டு சேர்மன் ஆஃப் யூபிஎஸ்சி வந்து ஹெச்கே கிருபாலினி. அதேமாதிரி ஃபஸ்ட்டு உமன் சேர்மன் ஆஃப் யூபிஎஸ்சி பார்த்திங்கன்னா ராஸ் மில்லியன் பேத்யூ குபாலி. ஸோ அவங்க தான் ஃபஸ்ட்டு உமன் சேர்மன் ஆஃப் யூபிஎஸ்சி. இப்போ இருக்கிற சேர்மன் பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி சேர்மன் அஜய்குமார். ஸோ யூபிஎஸ்சியை பற்றி கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கல் 315 to 323 பார்த்திங்கன்னா ஆர்டிக்கலில் இருக்குது. ஆனால் யூபிஎஸ்சியோட ரோல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் வந்து ஆர்டிக்கல் 320 இருக்குது. வேர்ல்ட்லேயே டஃபஸ்ட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது இந்த யூபிஎஸ்சி தான். இது மெயினாக வந்து 3 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது. ஒன்று வந்து இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், அதுக்கப்புறம் இந்தியன் போலீஸ் சர்வீஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ். இதெல்லாம் இந்த 3 எக்ஸாமையும் வந்து கண்டக்ட் பண்ணுறது யூபிஎஸ்சி. இதெல்லாமே தவிர்த்து நிறைய எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. என்டிஏன்னு சொல்லி ஒரு எக்ஸாம் இருக்குது, அதுக்கப்புறம் சிடிஎஸ்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, அதுக்கப்புறம் ஆர்ம்டு ஃபோர்ஸுக்கு தனியாக ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீசஸ்க்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 11 எக்ஸாம்ஸு இவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க யூபிஎஸ்சி. யூபிஎஸ்சி சேர்மன் பார்த்திங்கன்னா யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா பிரசிடென்ட்டு. அவரோட டென்யூர் பார்த்திங்கன்னா 6 years or 65 years. இதில் எது முன்னாடி எது அட்டைன் ஆகுதோ அது ரிட்டையர் ஆகிடுவார். அவருக்கு அப்பாயின்மெண்ட்லாம் கிடையாது. ஒரு தடவை அப்பாயிண்ட் ஆகிட்டாருன்னு சொன்னால் மறுபடியும் வந்து வேறு எந்த கவர்மெண்ட் ஜாப்லேயும் மறுபடியும் வந்து அப்பாயின்ட் பண்ண மாட்டாங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இவரை வந்து ரிமூவ் பண்ணுறது பிரசிடென்ட் தான். இவரை வந்து ரிமூவ் பண்ணலாம் எந்தெந்த காரணம்னு சொன்னால், அவர் வந்து பேங்க்ரப்சி, இன்சால்வெண்ட்டு, இதுமாதிரி கரப்ஷன் பண்ணி மாட்டிக்கிட்டாரு, இல்லை வேறு ஏதாவது தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டாருன்னா பிரசிடென்ட்டை தான் ரிமூவ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து யூபிஎஸ்சியோட ஹிஸ்ட்ரி. யூபிஎஸ்சி பார்த்திங்கன்னா வேர்ல்ட்லேயே டஃபஸ்ட் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுற ஒரு ஏஜென்சி.